கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையை விவேகானந்தர் பாறையுடன் இணைக்கும் கண்ணாடி பாலத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். 7 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தை திறந்து வைத்து அதில் நடந்து சென்று முதலமைச்சர் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து முக்கடலுக்கு நடுவே சங்கமித்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதன் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவையொட்டி கண்ணாடி பாலம் திறக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரியில் கண்ணாடி பாலத்தை திறந்து வைக்க முதலமைச்சர் ஸ்டாலின் படகில் பயணம் செய்த காட்சிகள் தான் இவை. துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் விவேகானந்தர் மண்டபத்திற்கு படகில் பயணம் மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து திருக்குறள் நெறி பரப்பும் 22 தகைமையாளர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. பேரறிவுச்சிலை அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலா 25,000 ரூபாய் பாராட்டு சான்றிதழை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். மின் விளக்குகளால் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை ஜொலித்த காட்சிகளே இவை. 133 அடி திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை ஒட்டி படகுத்துறையில் கண்களை கவரும் வகையில் லேசர் ஷோ நடத்தப்பட்டது. இதனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்து ரசித்து பார்த்தார். பூம்புகார் கைவினைப் பொருட்கள் அங்காடியையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். குமரி திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவில் சுகிசிவம் தலைமையில் திருக்குறளால் அதிக நன்மை தனி மனிதருக்கே சமுதாயத்திற்கே எனும் தலைப்பில் நடைபெற்ற சிறப்பு பட்டிமன்றத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட்டார். எப்படியும் தலைமைக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்று ஜோதிடர்கள் சொல்லிக் கொண்டிருந்த போது திருவள்ளுவர் வழியில் தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று முதல்வர் பொறுப்பேற்ற மாண்பமை முதல்வர் அவர்களே. பேச்சாளர் மோகனசுந்தரம் நட்பதிகாரம் குறித்து பேசி சிரிப்பலையை ஏற்படுத்தினார். கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேரும் பார்த்துக்கல. திடீர்னு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால பார்த்தேன். நல்ல நண்பன், எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டார். கூட்டிட்டு போயிட்டு என் ஒய்ஃபை பார்க்குறேன்னு கூட்டிட்டு வந்து இதுதான் என் ஒய்ஃபுன்னு. இதுவா? அப்ப அது அப்படின்னா அவன் 5 வருஷம் என் கூடவே இருந்தவன். அப்ப அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் சார். அந்த அது எது இதுக்கு கிட்ட சொல்றதுக்கு அது 3 மாசம் ஆச்சு. இதற்கு பேராசிரியர் பர்வீன் சுல்தானா பதிலடி கொடுத்தார். மோகனசுந்தரம் அவர்கள் பெண்களை பற்றி குறைத்து பேசுகிறார். எப்படி அவரை நிறுத்துவது? நான் ஒன்னு சொல்றேங்க, அவர்கிட்ட நிறுத்துற சாவி யார்கிட்ட தெரியுமா இருக்கு? சமூகத்துக்கிட்ட தான் இருக்கு. அவர் நிறுத்த மாட்டார். அவர் இப்படிதான் பேசுவார். நீங்க எதிர்த்தீங்கன்னா நிறுத்திடுவார். பட்டிமன்றத்தை கண்டு முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் சிரித்து மகிழ்ந்தனர். இஸ்ரோவின் PSLV C-60 ராக்கெட் நேற்றிரவு வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. விண்வெளியில் ஆய்வு மையம் அமைக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக 2 செயற்கைக்கோள்கள் அடங்கிய PSLV C-60 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து நேற்று இரவு 10 மணி அளவில் PSLV C-60 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. 3, 2, 1, 0. +5 seconds. Lift off normal.
இந்த 2 ஸ்பேஸ்டெக்ஸ் செயற்கைக்கோள்களுடன் சேர்த்து மொத்தம் 24 ஆய்வு கருவிகள் விண்ணில் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூமியில் இருந்து 470 கிலோமீட்டர் தொலைவில் புவிவட்ட பாதையில் ராக்கெட் நிலைநிறுத்தப்பட்ட நிலையில் அதில் இருந்த ஸ்பேஸ்டெக்ஸ் 1 மற்றும் ஸ்பேஸ்டெக்ஸ் 2 ஆகிய செயற்கைக்கோள்கள் 1 நிமிட இடைவெளியில் வெற்றிகரமாக பிரிந்து சென்றதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஒரு வார இடைவெளியில் 2 செயற்கைக்கோள்களும் அதிகபட்சமாக 20 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டு பின்னர் மீண்டும் ஒன்றிணைக்கப்படும் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். இந்த ஆர்பிட்ல எத்தி இந்த 475 கிலோமீட்டர் சர்க்குலர் ஆர்பிட் தான். அந்த 2 சேட்டலைட் ஸ்பேஸ்டெக்ஸ் 220 கிலோ ஆரம் இருக்கு. நாளைக்கு முதல்ல அந்த சேட்டலைட்டுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வரும். அதுக்கு பின்னாடி அதை ஸ்லோவிலி கண்ட்ரோல் பண்ணி பக்கத்தில் கொண்டு வந்து ஒரு 150 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து சேஷம் அது டாக்கிங் ப்ராசஸ் நடக்கும். வரும் ஜனவரி 7ஆம் தேதிக்குள் இந்த பணிகள் நிறைவேறும் என எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார். விண்வெளியில் தனக்கென ஆய்வு மையத்தை அமைக்க திட்டமிட்டுள்ள இஸ்ரோவுக்கு இந்த ஸ்பேஸ் டாக்கிங் திட்டம் அவசியமானது என முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி சிவசுப்பிரமணியன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் தெரிவித்துள்ளார். 2 செயற்கைக்கோள்கள் அடங்கிய PSLV C60 ராக்கெட்டை ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து இஸ்ரோ வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. இதுகுறித்து பேசிய முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி சிவசுப்பிரமணியன், தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் இஸ்ரோ தலைவர் சிவனின் யோசனையில் இருந்து உதித்ததுதான் இந்த ஸ்பேஸ் டாக்கிங் திட்டம் என்று தெரிவித்தார். மேலும் நம்ம பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன், பாரதிய சர்வதேச நிலையம் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கிற சமயத்துல பல பாகங்களை கொண்டு போய் இந்த சர்வதேச நிலையம் அமைக்கணும்னா இந்த டாக்கிங் டெக்னாலஜி வேணும். நம்ம அடுத்த கட்டமாக நம்ம ககன்யான் விட்டாலும் சரி, சந்திராயன் 4 அனுப்பி சந்திரனில் இருக்க மண்ணை எடுத்துட்டு வந்தாலும் சரி, அதை எடுத்துட்டு வரக்கூடிய ப்ரோபு சுற்றின ஆர்பிட்டர்ல சேரணும்னா இந்த டாக்கிங் டெக்னாலஜி வேணும். ஸ்பேஸ் டாக்கிங் திட்டத்தில் இந்தியா தனக்கென தனியாக தொழில்நுட்ப முறையை உருவாக்கி அதற்கு காப்புரிமை பெற்றுள்ளதாக கூறினார். விண்ணில் செலுத்தப்பட்ட 2 செயற்கைக்கோள்களை ஒன்றிணைக்கும் பணி ஜனவரி 7ஆம் தேதி நடைபெற உள்ளதாக ஸ்பேஸ் டாக்கிங் திட்ட இயக்குனர் சுரேந்திரன் தெரிவித்தார். இதுகுறித்து பேசிய அவர், மற்ற செயற்கைக்கோள் போல் அல்லாமல் ஸ்பேஸ் டாக்கிங் திட்டத்தில் மிக வேகமாக பயணிக்கக்கூடிய 2 செயற்கைக்கோள்களை மிக துல்லியமான சென்சார் மூலம் விண்வெளியில் பிரித்து மீண்டும் ஒன்றிணைப்பது சவாலானது என்றார். 2016 இந்த ப்ராஜெக்ட் சாங்ஷன் பண்ணது வித் வெரி வெரி நாமினல் பட்ஜெட். அதில் இவ்வளோ டெஸ்ட் பெட்டு, அல்காரிதம்ஸ், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட்டு பயங்கரமாக எஃபெக்ட் போயிருக்கு. ஸோ நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் கேசஸே இட்ஸ் ரன்னிங் இன் தௌசண்ட்ஸு. அண்ட் ஃபிசிக்கலாக ஹார்ட்வேர் டெஸ்ட் பண்ணதும் மச் எலாபரேட் அண்ட் டிஃப்ரெண்ட் தென் எனி அதர் மற்ற ஸ்பேஸ் கிராஃப்ட் கம்பேர் பண்ணால். ஸோ வி ஆர் குவைட் கான்ஃபிடென்ட் வி வில் பி சக்ஸஸ். மேலும் நிலவில் உள்ள சீதோஷ்ண நிலையை எதிர்கொள்ளும் வகையில் பிரத்யேக அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் செயற்கைக்கோள்கள் சோதனைக்கு பின்னர் விண்ணில் செலுத்தப்பட்டதாக திட்ட இயக்குனர் தெரிவித்தார்.